பச்சை காடுகளை போர்த்திக் கொண்ட குளிர்மலை பிரதேசம் நாகாலாந்து. 7 சகோதரிகள் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று. மேற்கு வங்கத்திலிருந்து சிறிய துவாரத்தை போல நீளும் பாதை நாகாலாந்தை இந்தியாவுடன் இணைக்கிறது. அஸ்ஸாமின் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி 6000 அடிக்கு உயர்கின்றன நாகா மலைகள். மாநிலமே மலைக்காடாக அமைந்து விட்டதால் நாகாலாந்தின் 14 மாவட்டங்களிலும் பழங்குடியினரே வசிக்கின்றனர். நாகா மக்கள் என்று அழைக்கப்படும் இவர்கள் மொத்தம் 18 இனக்குழுக்களாக வேற்றுமையில் ஒற்றுமை காட்டுகின்றனர். அங்காமி, யோவா, சக்கேசாங், சாங், கோனியா, கூக்கி இப்படியாக ஒவ்வொரு பழங்குடி குழுவும் நம்மிலிருந்து அத்தனை வேறுபாடு காட்டுகின்றனர். வெளித்தோற்றத்திலும் பண்பாடு பழக்க வழக்கங்களிலும் நாகாலாந்து இந்தியாவை பிரதிபலிக்கவில்லை. சிறிய கண்களும் உப்பிய கன்னங்களுமாக கடந்து செல்லும் மனிதர்களை பார்க்கையில் சீனா கொரியாவிற்குள் கால் வைத்ததை போன்ற பிரமை உண்டாகிறது. நாகாலாந்து என்ன சொல்லலாம்னாக்கா, இது சுவிட்சர்லாந்து மாதிரி, அதாவது மினி சுவிட்சர்லாந்துன்னு இதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய இதெல்லாம் இயற்கை தோற்றங்கள், காட்சிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாகாலாந்துடைய கேபிட்டல் கொஹிமா. ஆனால் கமர்ஷியல் கேபிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திமாப்பூர் பிளைன் ஏரியா. இந்த நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திமாப்பூரை தவிர மற்ற எல்லாமே மலைப்பிரதேசம் தான். எல்லாமே மழையாக தான் இதாக தான் இருக்கும். எப்பவுமே கிளைமேட் கூலாக தான் இருக்கும். எப்பவுமே சம்மரில் கூட இது 25 டிகிரிக்கு மேலே போகாது. நாகா மக்கள்லாம் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர்கள். தலைநகர் கோஹிமாவிலும் சமவெளி நகரம் திமாப்பூரிலும் நாகரிகத்தின் சுவடுகள் படிந்திருந்தாலும் ஆதி வாழ்க்கையை கைவிட துணியாதவர்களாக பாரம்பரியத்தை தொடர்கின்றனர். முரட்டுத்தனத்திற்கும் துணிவிற்கும் அடையாளம் காட்டப்படும் இவர்களுக்கு உணவை தாண்டிய தேவை இல்லை, வீரத்தை தாண்டிய செயல் இல்லை, கொண்டாட்டத்தை தாண்டிய பண்பாடு இல்லை. சார், நாகான் ஏரியா இந்த கறியின் ஏரியா சாப்பிடுவாங்க சார். எல்லா கறியா சாப்பிடுவாங்க சார். ஒரு கறி இந்த மாதிரி கறி இல்லை இவங்க சாப்பிடாத கறியான்னு சொல்ல மாட்டேங்க சார். சார் நிறையா மாடு பன்னி நிறைய சாப்பிடுவாங்க சார் இங்கே. நெக்ஸ்ட் ஏதோ பூச்சிங்க பாருங்க சார். இந்த பூச்சிங்க எல்லா பூச்சியும் சாப்பிடுவாங்க சார் இவங்க. ஒரு பூச்சி தவளை எதுவுமே விடமாட்டாங்க சார். நாய்க்கறி விரும்பி சாப்பிடுவாங்க சார். உங்களுக்கு வேண்டிய கறியாமா சார் நாய்க்கறி. ஒவ்வொரு நிகழ்வையும் ஆடலும் பாடலுமாக அரங்கேற்றும் நாகாலாந்து மக்களுக்கு விழாக்கள் வாழ்வின் அங்கம். அறுவடை முடிந்தாலும், வேட்டையில் வென்றாலும், போரில் ஜெயித்தாலும் விழா வேண்டும் இவர்களுக்கு. முரசு கொட்டி பாடல் இசைத்து நடனமாடி அங்கீகரிக்கின்றனர். கால மாற்றத்தில் கலாச்சாரம் கரைந்து விடாமல் தடுக்க ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் வாரத்தில் நடக்கிறது தேன்சீட்டு திருவிழா. விழாக்களின் விழா என்ற பெருமையை பெற்றிருக்கும் இப்பழங்குடி திருவிழாவில் மாநிலமே கலந்து கொள்கிறது. பாரம்பரிய முறையில் உடைகளும் ஆபரணங்களும் அணிந்து கலைகளை அரங்கேற்றும் மக்களை காண்பது அந்நியர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. பாரம்பரியம் பண்பாடு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறுபடுது.
அதை எடுத்துக்காட்டும் முறையில் தான் விழாக்கள் அல்லது கலாச்சார விழாக்கள் அமைக்கிறாங்க. இப்போ இங்கே இப்போ நடக்கக்கூடிய விழாக்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்ங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாந்தால் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து இப்போ அனைத்து மாவட்ட மக்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய வீடு, உணவு பழக்க வழக்க முறைகள், உடை பழக்க வழக்க முறைகள் அனைத்தும் உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் மிக சிறந்த முறையில் அவங்க ஒரு டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையும் விழாவாக கொண்டாடி இதை மக்களுக்கு எடுத்துக்காட்டுறாங்க. கோஹிமாவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பசுமையான மலைகளின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கிறது நாகா பாரம்பரிய கிராமமான கிசாமா. நாகாலாந்தை சுற்றி பார்க்க விரும்புகிறவர்கள் அரசால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கிராமத்திற்கு வந்தால் போதும். வீடுகள் தொடங்கி பழங்குடி குழுக்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் ஒவ்வொரு அம்சமும் சிரத்தையோடு இழைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கேற்றத்திற்கான அலங்காரங்களுடன் நளினமாக உலா வருகின்றனர் பெண்கள். போருக்கு புறப்படும் மூர்க்கமும் வேட்டைக்கு கிளம்பும் வேகமும் காட்டுகின்றனர் ஆண்கள். பாரம்பரிய கிராமத்தில் பழங்குடியினரை பார்ப்பது பழங்காலத்திற்கு சென்ற பிரமிப்பை உண்டாக்குகிறது. யானைகளும் காட்டெருமைகளும் உலவும் அடற்காடுகள்தான் நாகாலாந்து மக்களின் வாழ்வாதாரம். உணவை விளைவித்துக் கொள்வது, உடைகளை நெய்வது, ஆபரணங்களை செய்வது என தேவைகள் அனைத்தையும் தாமாகவே பூர்த்தி செய்து கொள்கின்றனர். இவை அனைத்தையுமே இவர்கள் பெறுவது காடுகளிடமிருந்துதான். விழா நடக்கும் மைதானத்திற்கு செல்லும் முன்பு ஊரை சுற்றி வருகிறோம். நாகா பாரம்பரிய கிராமத்தில் முதல் ஈர்ப்பாக கண்களை கவர்கின்றன கலைநயம் மிக்க வீடுகள். ஒவ்வொரு பழங்குடி குழுவிற்கும் வீடுகளின் வடிவமைப்பு வேறுபடுகிறது என்றாலும் மூங்கிலை கொண்டு கட்டுவது இவர்களின் பொது வழக்கம். நாகாலாந்து மலையின் பெரும்பகுதி மூங்கில் காடுகளால் நிறைந்திருப்பதுதான் இதற்கு காரணம். சாங்டாங் பழங்குடியினர் வீட்டு நுழைவாயிலில் விதவிதமான எலும்புக்கூடுகள் தென்படுகின்றன. பொதுவா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு முன்னாடி மங்களகரமா இருக்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருகம்பில், அப்புறம் வந்து இந்த மாவிளை தோரணம், இந்த மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா நாகாலாந்துல எல்லாமே தலைகீழா இருக்கு. இந்த வீடுகளுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பழங்குடியின ஆதிவாசி மக்களோட வீடுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி நீங்க பாக்குற மாதிரி இந்த மாதிரி பல்லி, பாம்பு, அப்புறம் வந்து சிறுத்தை, சிங்கம், மனுஷனோட தலை, இந்த மாதிரி உருவங்களை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கதவு முன்னாடியும் அச்சுறுத்துற மாதிரி ஒரு போர் வீரனோட சிலை மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் பாரம்பரியம் நாகா மண்ணில் இன்றும் தொடர்கிறது. வேட்டைக்கு செல்லும் ஆண்களின் வீரத்தை பறைசாற்றுவதற்காகவே வேட்டையாடப்பட்ட விலங்கின் தலையை கொய்து இப்படி காட்சிப்படுத்துகின்றனர். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் தலைமுறைகள் மூதாதையரின் வீரத்தை அறிந்து கொள்ள இது உதவுமாம். Actually, we belong to Kuki tribe. That is one of the 16 tribes. நான் சாங் பழங்குடி வகுப்பை சேர்ந்தவன். பொதுவாகவே நாகாக்கள் ரொம்ப தைரியமானவங்க. விலங்குகளை மட்டுமில்ல மனிதர்களையும் வேட்டையாடுற தைரியம் எங்களுக்கு உண்டு. மனிதர்கள் தலைய சர்வசாதாரணமா வெட்டி அதை இங்க சேமிக்க வைக்கிற பழக்கம் எங்க கிட்ட இருக்குது. எந்த விலங்கானாலும் நாங்க தைரியமா தனியா போய் வேட்டையாடுவோம். மாட மாளிகையை போல தோற்றமளிக்கும் இது கச்சாரி பழங்குடியினரின் வீடு. மூங்கில் கம்புகளால் அழகாகவும் நேர்த்தியாகவும் இழைக்கப்பட்ட வீட்டிற்குள் செல்வது பொக்கிஷத்திற்குள் நுழைவதை போன்ற சிலிர்ப்பை உண்டாக்குகிறது. நாகாக்களோட லைஃப்ல
மூங்கில் வந்து ஒரு பிரிக்க முடியாத அங்கன்னே சொல்லலாம். கச்சாரி அப்படிங்கிற ஒரு பழங்குடிய வீட்டுக்குள்ள வந்து நம்ம அந்த வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வீடு மொத்தமும் வந்து மூங்கிலால தான் கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா அங்க குடிக்கிற டம்ளர், அப்புறம் அவங்க யூஸ் பண்ற ஸ்பூன், அப்புறம் முறம் எல்லாமே வந்து மூங்கிலா செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா படுக்கிற கட்டில் எல்லாமே மூங்கிலா பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மூங்கிலோட வந்து அவங்க ஒன்றி போய் வாழ்றாங்க. Bamboo is very important in our country because in our state கச்சாரி வகுப்பை சேர்ந்தவங்க நாங்க. நாகாலாந்துல மூங்கிலையும் நாகாக்களையும் பிரிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா மூங்கில் இல்லைன்னா எங்க வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம். நாங்க சாப்பிடுற தட்டு, குடிக்கிற டம்ளர், படுக்கிற கட்டில், இருக்கிற வீடு எல்லாமே மூங்கில்ல செய்யப்பட்டதுதான். முதன்மை பழங்குடியினராக மதிக்கப்படும் அங்காமி இனத்தவரின் வீடுகளில் மட்டும்தான் கிரீடத்தை போல பிரம்மாண்ட வெட்டறிவாள் செருகப்பட்டிருக்கும். அங்காமி நாகா பழங்குடியின வீட்டுல வந்து நம்ம இருக்கிறோம். இவங்க நாகாக்களோட பழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் 2 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இவங்க சேமிச்சு வச்சுக்கிறதுல. இந்த வீட்டுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, பின்னாடி வந்து மாச கணக்குல அவங்க சாப்பிடுற தேவையான பழங்கள், காய்கறிகள், மக்காச்சோளம், கிழங்குகள், இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி வந்து மாமிசங்களோட தொங்க விட்டு இருக்காங்க. இந்த மாமிசம் வந்து இது பாத்தீங்கன்னா காஞ்சி போன பன்றிக்கறி பக்கத்துல இருக்கு, பச்சை பன்றிக்கறி இருக்கு. எந்த நிலையில இருந்தாலும் அந்த பன்றிக்கறி எடுத்து அவங்க சமையலா பண்ணி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தானியங்கள் அப்படி வந்து கிலோ கணக்கு சேமிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் இந்த சமையல் அறைக்குள்ள போனோம்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மிளகாய், அப்புறம் அந்த தக்காளி எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து சேமிச்சு தான் வச்சிருக்காங்க எல்லாமே. அங்காமி இனத்தை சேர்ந்தவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. அதிலும் கோஹிமா சுத்தி தான் நிறைய பேர் இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை தினம் கடைக்கு போய் சாமாங்க வாங்க மாட்டோம். 1 மாசமோ 2 மாசமோ சமைக்க தேவையானதை மொத்தமா சேமிச்சு வச்சுப்போம். கீரை, மாமிசம் மட்டும்தான் புதுசா வாங்கிப்போம். மழை காலங்கள்ல மாமிசத்தை வீட்லயே சேமிச்சு வச்சுப்போம். கரடு முரடான மலையை நேர் செய்து விவசாயம் செய்வதாகட்டும், திக்கற்ற வனத்தில் வேட்டையாடுவதாகட்டும், உடல் உழைப்புதான் இவர்களின் மூலதனம். இயற்கையை தவிர யாரிடமும் இவர்கள் சரணடைவதில்லை. நாகாக்களின் அடையாளமான அணிகலன்கள் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றன. சில கிலோகிராம் எடையை எப்போதும் உடலில் சுமந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களின் ஆபரணங்களும் கூட ஒரு வகையில் வீரத்தின் அறிகுறிதான். போட்டிருக்க அந்த ஆர்னமெண்ட் சொல்ற அந்த ஆபரணங்கள் எல்லாமே வந்து விலங்குகளோட எலும்பு, பல்லு தான் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வந்து புலிப்பல் போட்டிருக்காங்க. புலிப்பல் வச்சு ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்க நீங்க பாக்குறது வந்து